சென்னையை அடுத்த மறைமலை நகரில் கேஸ் சிலிண்டர் வெடித்த விபத்தில் 2 குழந்தைகள் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த 2 குழந்தைகளுக்கு சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. வெங்கடேசன் என்பவர் மறைமலை நகரில் உணவகம் நடத்தி வருகிறார். கடந்த 3 தினங்களுக்கு முன்பு அவர் தனது குடும்பத்தினருடன் வெளியூர் சென்று விட்டார். அதனால் கடைக்கு பயன்படுத்தப்படும் 8 எரிவாயு சிலிண்டர்களையும் வீட்டில் வைத்து சென்றிருந்தார். நேற்று வீடு திரும்பிய அவர் சிலிண்டரில் கசிவு ஏற்பட்டதை உணராமல் மின் சுவிட்சை போட்டதால் விபத்து நேரிட்டது. இதில் 4 குழந்தைகள் உட்பட 6 பேர் படுகாயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் வெங்கடேசன், அவரது மனைவி, குழந்தை மற்றும் அண்டை வீட்டு குழந்தை ஆகிய 4 பேர் பலியாயினர். மறைமலை நகரில் சிலிண்டர் வெடித்த விபத்தில் படுகாயமடைந்த மற்றொரு குழந்தைக்கு சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது? பாதிக்கப்பட்ட குழந்தையின் உடல்நிலை இப்போ எப்படி இருக்கு? என்ன மாதிரியான சிகிச்சை அந்த குழந்தைக்கு அளிக்கப்பட்டு வருது? காயத்ரி, அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் மறைமலை நகரில் இருப்பவர் வெங்கடேஷ். இவர் ஃபாஸ்ட் ஃபுட் உணவகம் நடத்தி வருகிறார். கடந்த ஒரு 3 நாட்களாக சொந்த ஊருக்கு வெளியூருக்கு சென்றுவிட்டு நேற்று இரவு 8 மணி அளவில் தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார். அப்பொழுது வீட்டுக்கு வந்திருந்த பொழுது அவர் உணவகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு 5 சிலிண்டர்கள் வீட்டில் வைத்திருந்ததாகவும், வீட்டில் இருந்த சிலிண்டரில் ஏற்பட்ட அந்த சிலிண்டர் கசிவு ஏற்பட்டு விபத்து நேரிட்டிருக்கிறது. அப்போது அவர் ஃபேன் சுவிட்சை போடும்போது சிலிண்டர் கசிந்து விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. அந்த விபத்து ஏற்பட்டதில் வெங்கடேஷ் மற்றும் அவருடைய மனைவி திரிபுர சுந்தரி, அவர்களுடைய மகள் ஐஸ்வர்யா உட்பட 3 பேரும், பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை துர்கா, இவர்கள் 4 பேர். அதற்கடுத்து பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பாலசுப்ரமணியன், மாளவிகா உட்பட 6 பேர் இந்த சிலிண்டர் கசிந்து விபத்து ஏற்பட்டதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்து செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அவர்களை கொண்டு சென்றிருக்கிறார்கள். அப்போது தீக்காயம் அதிகமாக ஏற்பட்டிருப்பதாகவும் உடனடியாக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று தனியார் மருத்துவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதற்கு பிறகாக நேற்று இரவு 11 மணி அளவில் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் இவர்கள் 6 பேரும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் 6 பேர் அனுமதிக்கப்பட்டிருந்ததில் வெங்கடேஷ், திரிபுர சுந்தரி, அவர்களுடைய மகள் ஐஸ்வர்யா மற்றும் பக்கத்து வீட்டு குழந்தையை சேர்ந்த துர்கா, இவர்கள் 4 பேரும் இன்று அதிகாலை 5 மணி அளவில் இவர்கள் இறந்திருக்கிறார்கள். தற்பொழுது இன்னும் 2 பாதிக்கப்பட்ட குழந்தையான பாலசுப்ரமணியம் மற்றும் மாளவிகா, இவர்கள் 2 பேரும் தற்போது தீக்காய சிகிச்சை பிரிவில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இவர்களுக்கான தீக்காயம் ஒரு 50% இந்த 2 குழந்தைகளுக்கும் தீக்காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் தற்போது அவர்களுக்கான தீவிரமான சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. காயத்ரி, இதே போன்று இந்த விபத்து குறித்து மறைமலை நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணையை மேற்கொண்டு வந்துட்டாங்க. ராஜ்குமார், அடிக்கடி தொடர் சம்பவமாக இருக்கும் இது குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கா? என்ன மாதிரி விசாரணை நடைபெற்று வருது? அதிகாரிகள் தரப்பிலிருந்து இது சம்பந்தமா என்ன சொல்லப்படுது? காயத்ரி, இது சம்பந்தமாக போலீசாரிடம் பேசும்பொழுது வீட்டில் தான் இந்த விபத்து என்பது நடைபெற்றிருக்கிறது. தற்போது வீட்டில் இருப்பவர் வெங்கடேஷ், திரிபுர சுந்தரி, இவர்கள் 2 பேர் மட்டுமே இருக்கிறார்கள். இவர்கள் வீட்டுக்கு அருகிலேயே அந்த ஃபாஸ்ட் ஃபுட் உணவகம் நடத்தி வராங்க. உணவகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சிலிண்டர் தான் வீட்டில் அவர்கள் வச்சிருந்ததாகவும், தற்போது அதில் ஏற்பட்ட 3 நாட்கள் வீடு பூட்டியிருந்ததாகவும், அந்த வீட்டுக்குள் அந்த சிலிண்டரில் இருந்து கசிவு ஏற்பட்டிருக்கு. அதனை அறியாமல் தான் இவர்கள் லைட்டு மற்றும் ஃபேன் போடும்போது இந்த விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறதாக முதல் கட்ட விசாரணையில் அவங்க விசாரணைக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால் தற்போது வரை இதற்கான விசாரணை என்பது நடந்து கொண்டிருப்பதாக போலீசார் தரப்பில் சொல்லப்படுகிறது. இதற்கு பின்பாக முழுமையான விசாரணை முடிந்த பிறகே விபத்துக்கான காரணம் குறித்தும் அதற்கு அவர்கள் பதிவு செய்யக்கூடிய வழக்கு குறித்தும் பின்னர் தான் தெரிய வரும் என்று போலீசார் தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கு. காயத்ரி. ராஜ்குமார், கேஸ் சிலிண்டர் வெடி விபத்து குறித்து உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்து நேரிட்ட விபத்துகளில் சிலவற்றை பார்க்கலாம். 2013ஆம் ஆண்டு ஜனவரியில் சிலிண்டர் வெடித்ததில் சென்னையில் 3 பேர் உயிரிழந்தனர். ஆகஸ்ட் மாதம் ஈரோடில் நடந்த விபத்து தாய், மகள் இருவர் உயிரிழந்தனர். சேலத்தில் 2013ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் நடந்த சிலிண்டர் விபத்தில் 3 பேர் பலியானதுடன் 8 பேர் காயமடைந்தனர். இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி பழைய வண்ணாரப்பேட்டையில் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் 4 பேர் உயிரிழந்தனர். பிப்ரவரி 10ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் சிலிண்டர் வெடித்ததில் தாய், மகன் என இருவர் உயிரிழந்தனர்.
அதே மாதம் 18ஆம் தேதி கொருக்குப்பேட்டையில் எரிவாயு கசிந்து ஏற்பட்ட விபத்தில் 3 பேர் பலியாகினர். இந்த ஆண்டு மார்ச் மாதம் 4ஆம் தேதி கோவை நல்லாம்பாளையத்தில் நைட்ரஜன் சிலிண்டர் வெடித்ததில் ஒருவர் உயிரிழந்தார். ஏப்ரல் 24ஆம் தேதி கொடுங்கையூரில் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் 2 குழந்தைகள் உட்பட 4 பேர் பலியாகினர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு பழவந்தாங்கலில் ஏற்பட்ட சிலிண்டர் விபத்தில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 3 பேர் படுகாயமடைந்தனர்.